ராகவலரஸ் மாஸ்டர் டிவிகே சார்பா திருச்சி கிழக்கில் போட்டியிட போறாரா? அப்படியா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாம்? அதெல்லாம் சொல்லுங்க. பாப்பா பாடாகண்ணா வாங்கண்ணா சொல்லுங்க. என் முடிவு உங்கள் முடிவுக்காக காத்து. ரொம்ப நாளே லாரன்ஸ் மாஸ்டர் திருச்சி கிழக்கில் போட்டியிட போறார் அப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு வீடியோ லாரன்ஸ் மாஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எனக்கு அரசியலுக்கு வரணும்னு ஆசை தான், பட் அம்மா அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு காசு இருந்தால் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எப்போ சிஎம் விஜய் சார் சிஎம் ஆனார், அப்போ அம்மாட்ட சொன்னேன், பாருமா நீ சொன்னதெல்லாம் பொய் ஆயிடுச்சு, காசு ஜாதி மதம் பணம் இது எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனுக்காக மக்கள் திரண்டு ஓட்டு போட்டு இப்போ அவர் சிஎம் ஆக்கியிருக்காங்க, இப்போ நான் போட்டுமாமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, சரிப்பா போப்பா நல்ல ஒரு மனிதன் வந்தால் மக்கள் ஏற்று மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அம்மா சொல்லி நீ போப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அரசியலுக்கு வரதான் முடிவு எடுத்துட்டேன், ஆனால் நான் வரணும் அப்படின்றது அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததாக ஓகே சொல்ல வேண்டியது என்னோட ரசிகர்களுக்கான என்னோட மக்களான நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரட்டுமா வேண்டாமா அப்படின்னு மக்கள்கிட்டையும் ரசிகர்கள்ட்டையும் ஆடியன்ஸ்கிட்டையும் ராகவ லாரன்ஸ் அவர் கேட்டிருக்காரு. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்ன, லாரன்ஸ் மாஸ்டர் அரசியலுக்கு வரட்டுமா, டிவிகே சார்பா திருச்சி கிழக்கில் நிற்கட்டுமா அப்படின்றத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். லாரன்ஸ் மாஸ்டர் நீங்கள் வாங்க, நீங்கள் ஏற்ற ஆள் தான் அரசியலுக்கு. ஏன் அப்படின்னா அரசியலுக்கு வராமலே லாரன்ஸ் மாஸ்டர் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு நிதி உதவினா போய் காசு கொடுத்து உதவி பண்ணுறதா இருக்கட்டும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதை மக்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதனால் லாரன்ஸ் மாதிரியான ஒருத்தர் வரும்போது மக்கள் வரவேற்பாங்களே தவிர அதை எதிர்க்க மாட்டாங்க. அதனால் நான் வரவேற்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டர் நீங்கள் வாங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்காக. டிவிகே சார்பாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா எங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்காக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன மாதிரியே யார் யார் லாரன்ஸ் மாஸ்டர் வரட்டும் அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிருங்க. லாரன்ஸ் மாஸ்டர் நீங்கள் வாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.